வணக்கம். நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன். மிகப்பெரிய அளவில் கடன், தொழில் நஷ்டம், இவர்களுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு பகுதியில் மிகப்பெரிய அளவில் வாஸ்து குறைபாடு இருக்கும். அந்த அமைப்புடையவர்கள் ரிஷபராசி விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க இன்னும் மிகப்பெரிய அளவில் கடனில் மூழ்கி போவாங்க. தொழிலில் பெரிய அளவில் நஷ்டமாயிடுவாங்க. கடனை கட்டவே முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதாவது இந்த இரண்டு ராசிகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசி அதிபதி சுக்கிர பகவான், கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவானே. அதே போல் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான், கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவானே. அதாவது ராசி அதிபதிகளும் கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதிகளும் ஒருவரே. எனவே ரிஷபராசி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அதிக அளவில் கடன் இருக்கும். 12 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு கடன் வாங்கினாலும் இந்த 2 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அதிகப்படியான கடன்கள் இருக்கும். அதை கட்டவே அவங்களால முடியாது. இந்த ராசிகளை பிறந்து அவர்களுடைய வீட்டில் வடமேற்கு வடக்கு பகுதியில் வாஸ்து குறைபாடு இருந்தால் மிகப்பெரிய அளவில் தொழில் நஷ்டங்கள் கடன்கள் ஏற்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.